फ्रेंड्स वीडियो रेगुलरा கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பெல் அழுத்துங்க டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க थैंक यू हेलो फ्रेंड्स அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம இன்னைக்கு நம்மளோட பாரம்பரியமான பொங்கல் வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த பாரம்பரியமான பானை பொங்கல் அப்படியே வெண்ணெய் போல ஸ்மூத்தா வாசனையா டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வெண்பொங்கல் செய்யறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாசிப்பருப்பை ஊற வைக்க வேண்டாங்க பொங்கல் செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் 1 கப் அளவு பச்சரிசி 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு மொத்தம் 1/4 கப் அதை விட 4 மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணியும் பாலையும் சேர்க்க போகிறோம் பாருங்க 4 கப் அளவு தண்ணீரும் 1 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நீங்கள் குக்கர்லையும் 3 அல்லது 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம் பாருங்க பாலும் தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரப்ப இந்த ஊற வச்ச பச்சரிசி 1 கப் இதை சேர்த்துடலாம் வெறுமனவே கழுவி மட்டும் வச்சிருக்க இந்த பாசி பருப்பு 1/4 கப் அதையும் சேர்த்துடலாம் 1/4 கப் அரிசியும் பாசி பருப்புக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க அதில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துடலாம் இது நல்லா சாஃப்டாக குழைவாக வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்மளோட வெண்பொங்கல் நல்லா சாஃப்டாக குழைவாக வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் நீங்கள் இதை குக்கரில் போடுறதா இருந்தால் பெரிய குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஏன்னா எப்பயுமே பால் சேர்த்து செய்கிறப்ப வெளியில் பொங்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் நான் இங்கே கிட்டக்கவே இருந்து இப்படி கிளறி விட்டுட்ருக்கேன் இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் ஆயாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு சீரக மிளகுலாம் தாளிச்சு கொட்டிக்கலாம் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியிலையும் நீங்கள் இது மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மீதம் வச்சுருக்க இந்த நெய்யையும் சேர்த்துடலாம் நெய் நல்லா சூடானதும் 5 முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் இது கூடயே நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 1 அதையும் சேர்த்துடுவோம் இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிட்டுங்க ஓ 1/4 டீஸ்பூனை விட குறைவாக பெருங்காய பொடி அதையும் சேர்த்துடுவோம் அப்புறம் நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா இந்த மிளகு சீரக பொடி அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஃப்ளேமை நல்லா சின்னதில் வச்சுக்கலாம் அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை இந்த மெத்தடில் செய்தால் தான் இந்த கோவிலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ வாசனையாக வருங்க அவ்வளோதான் இந்த தாளிப்பை பொங்கலில் கொட்டிடலாம் பாருங்க நம்மளோட சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வர தைப்பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் கூட இந்த வெண்பொங்கலையும் நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க அப்படியே கோவிலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும் கூட ஒரு தேங்காய் சட்னி சாம்பாரோட சாப்பிட்றப்போ அப்படி இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி